ரப்புல் ஆலமீன் இடத்துல அதிகமாக நாம் கேட்க வேண்டியது என்னென்னா, படுக்கையில் போட்டு நோயாளியாக இருந்து படுக்கையில் போடுற ஒரு நிலையில் ரப்பை என்ன வாழ செஞ்சிடார். நம்ம யார் ரொம்ப நேசிக்கிறோமோ, நம்ம யாரை ரொம்ப விரும்புகிறோமோ, யாருக்காக இந்த உலகத்தில் உழைக்கிறோமோ, யாருக்காகலாம் இந்த உலகத்தை அவங்க வேறு ஒரு கட்டத்தை அடையணும், வளர்ச்சி பாதைக்கு போகணும் என்று விரும்புகிறோமோ, அவங்களுக்கே நாம் ஒரு கட்டத்தில் பாரமாகிற ஒரு நிலை தான் படுத்த படுக்கையில் நோய் ஏற்படுவது என்பது. அந்த மாதிரியான தருணத்தை இறைவா நமக்கு ஏற்படுத்திடக்கூடாது என்பதை நாம் பிரார்த்திக்க வேண்டும். கணவனாக இருப்பார், வாப்பாவாக இருப்பார், வாப்பாவை மரியாதையின்மையாக பேசிய பிள்ளையாகவே அந்த பிள்ளை இருக்கார். ஒரு கட்டத்தில் படுத்த படுக்கையாகிவிட்டால் அந்த பிள்ளை சின்னதாக ஒரு வார்த்தை பேசினாலும் பொறுக்க முடியாது. அப்போ நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு கட்டம் வரும் பாருங்கள். அந்த வேதனை, அந்த வலி உணர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும். அப்படியான ஒரு உணரக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கிவிடக்கூடாது. அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படியான ஒரு விடயம். அதுபோல் வீட்டில் படுத்த படுக்கையானவர்களின் அவர்களுடைய போக்கு சிறு பிள்ளை போக்காகத்தான் இருக்கும். நோய்வாய்ப்பட்டிருப்பார்கள், கஷ்டப்பட்டிருப்பார்கள், கடுமையான நோய்வாய்ப்பட்டிருப்பார்கள். அவர்கள் உண்ட உணவு எல்லாம் அங்கங்கே சிந்தப்படும், அவர்களுடைய கழிவுகள் அங்கங்கே சிந்தப்படும், எல்லாம் நடைபெறும் தான். அதை கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். அல்லாஹுக்காக நீங்கள் பொறுத்து கொண்டால் உங்களுக்கு அல்லாஹ் இது போன்ற பொறுமையாளர்களை உங்களுக்கு அல்லாஹ் சாட்டி விடுவான். எனவே அதன் மீதும் கொஞ்சம் கவனமாக, அவளோடு கடினமாக நடந்து கொள்ளாதீர்கள். கடினமாக நடக்க சொல்லும். நம்முடைய ஏதோ ஒரு விடயங்களெல்லாம் பறிக்கப்படுவதை போல எண்ணலாம். தயவு செய்து அது போன்ற ஒரு நிலையில் நாம் அவர்களை ஆட்படுத்திட முடியக்கூடாது. ஏன்னா அவருடைய வேதனை இருக்கிறதே, அது வெளியே சொல்ல முடியாது. இப்பொழுது நாம் நடக்கிறோம், போகிறோம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண முடிகிறது, பேசுகிறோம், பலரோடு கதைக்கிறோம் என்பதெல்லாம் சரி, சொல்லிவிடுவோம். படுத்த படுக்கையாகிவிட்டால் யாரோடும் தொடர்பில்லை, இவர்கள்தான் கவனிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை ஆக்கப்பட்டு விட்டால் அவர்கள் யாரிடம் செல்ல முடியும்? யோசித்து பாருங்கள். உங்களுக்கு செய்த நலவுகள் இவைகளையெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்து, உங்களுடைய உம்மாவோ அது உங்கள் வாப்பாவோ அல்லது ஒரு கணவனோ அல்லது பிள்ளைகள் கூட இது போன்ற ஒரு நிலைகளுக்கு ஆட்படுத்தப்படுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க. இது போன்ற விடயத்தை விட்டும் நாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடணும்.